தமிழ்நாட்டுல எங்க இருந்து வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம வீட்டு வாசல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இங்க இன்னும் எதுவும் ஒரு நன்றி தெரிவிக்கல, எதுவும் பண்ணல. இந்த தொகுதிக்கு வருவாருன்ற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் போயிட்டாரு. இந்த தொகுதி தான் ஒரு மெயின். இங்க பின்ன இது போட்டாங்களே அந்த மாதிரி ஏன்னா ஒன்று போட்டு இங்க ஆராய் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன், போட சொல்லுங்க. அவ்வளவு பிரச்சனை இங்க இருக்குன்றீங்களா? நிறைய இருக்குதுங்க. சொல்றதுக்கே பயமா இருக்குதா? சொல்லிட்டு போய் அப்புறமா தான் அடிக்க வந்துருவாங்க. என்ன பேசுறியா என்ன கொடுங்க அதெல்லாம் பேசுவாங்க. பஸ் நேற்று நாங்கள் போனோம். பஸ்ல போயிட்டு ஏறலான்னு போனாக்கா நிக்கவே இல்லை. இத்தனைக்கும் நாங்கள் இதுல தான் நிக்கிறோம். நிக்காதே போறாங்க. ரெண்டு எதனா கேட்டா கூட ஒரு ரெஸ்பாண்ட் கிடையாது. போமா வாமா அப்படின்றாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியே எங்க ஏரியாவில் எங்களுக்கு எதுவும் வேணாம். எங்க மக்கள் எல்லாம் உங்களுக்கு தான் எங்க கோயிலை கட்டி கொடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு சிஎம் கட்டலன்னு வச்சுக்கா சிஎம் கிட்டே வருவோம்னு சொல்லி. பெரம்பூர் தொகுதி சிஎம் விஜய் அவர்களோட சொந்த தொகுதி. இதில் ஜெயிச்சிருக்காரு, நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கீங்க. இந்த தொகுதிக்கு 30 நாள்ல அவர் செயல்பாடு எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல ஒரு திட்டங்கள்லாம் அருமையான திட்டமாக இருக்கு. அது நடைமுறைக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். இருக்கிற அதிகாரிகளும் சரி அதை இப்போ கரெக்டான முறையில் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக தமிழ்நாடு சூப்பராக இருக்கும். நல்லதை பண்றாரு. இன்னும் நல்லதை பண்ணணும் தம்பி. நல்ல மாதிரியா இருக்கணும். அது எதுவுமே அது இப்போ நல்லா இருந்தால் போதும் எங்களுக்கு. முக ஸ்டாலின் கடன் வச்சுட்டு போனாரு. அந்த கடத்தை மீது தான் பொறுமையாக செய்யணும். மக்களுக்கு உடனே செய்ய முடியாது. அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். உடனே செய்ய முடியும். அவர் என்ன சொல்ற செய்யறேன், உங்களுக்கு செய்யாது. உங்க பணம் எங்களுக்கு தேவையில்லை, உங்க பணத்தை உங்களுக்கு கொடுத்துறேன். ஆனால் கொஞ்சம் அவசரப்படாதீங்க, பொறுமையாக செய்யறான்றாரு. அதை நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இங்கே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ முன்ன மாதிரி இல்லை. இப்போ ரொம்ப கரெக்டாக நடத்துகிறாங்க. இப்போ துப்புரவு பணியாளர்லாம் கரெக்டாக அவங்கவுங்க பணியை கரெக்டாக செய்கிறாங்க. ஆனால் முன்ன மாதிரி எவ்வளோ கிடையாது. இப்போ சம்முன்னு செய்கிறாங்க. நல்லா தான் இருக்கு. அவரு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ ஸ்கூல் பசங்களுக்குனே வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க ஆட்சியில இருந்தா அந்த பேக்ல எல்லாம் அவங்களோட போட்டோ போட்டு வருது. இப்போ எப்படி மாறி இருக்கு? அவரோட போட்டோ இல்லாம நார்மலா குடுக்குறாங்க. அது எப்படி இருக்கு? அது நல்லா இருக்குல்ல. அவங்களோட போட்டோ கொடுத்து இது நாங்க கொடுத்ததுன்னு காட்டுறாங்க. ஆனா அவரு இப்ப பண்றது அப்படி காட்டல. பொதுவா இருக்கணும் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு எல்லா பசங்களுக்கும் கொடுக்குறாங்க. ரோடு பெருக்கத்தா கூட இருக்கட்டும், இப்போ பெருக்குறாங்க. ஒரு ட்ரைனேஜ் வச்சுச்சுன்னா வேலை செய்யறாங்க. இப்போ ஒரு வேலையை அவங்க மும்முரமா செய்யறாங்க. ஏன்னா கமிஷனர் வராருன்றாங்கோ, ஏசி வராருன்றாங்கோ. அதனால நல்லா இருக்குது. போதைப் பொருளும் கொஞ்சம் அடங்கி இருக்குது. இங்க இன்னும் எதுவும் ஒரு நன்றி தெரிவிக்கல, எதுவும் பண்ணல. இந்த தொகுதிக்கு வருவாருன்ற ஒரு நம்பிக்கை எல்லாத்துக்கும் போயிட்டாரு. இந்த தொகுதி தான் ஒரு மெயின் தொகுதி அவருக்கு தான். ஃபர்ஸ்ட் அவர் போட்டது இதுல தான். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் அவர் எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்தாருன்னா ஏழை எளிய மக்களுக்கு, ஒரு விதவைங்களுக்கு, ஒரு வயசானவங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி அவர் 2500 ரூபாய் கூட கொடுக்க வேண்டாம். நம்மளுக்கு கொடுக்குற காசையும் அவர் கொடுத்தா கூட போதும். அதுவே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. புரியுதுங்களா? இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு பார்த்து கொடுக்கணும். இப்போ ஒரு விதவை இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது வேணும். புருஷன் இல்லாதவங்களுக்கு செய்யலாம். புருஷன் இருக்கிறவங்களுக்கு அது வேற விஷயம் இல்லையா? முதியோர்களுக்கும் ஒரு நல்லபடியாக செய்யணும், செயல்படணும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவர் வரணும்னு தான் நாங்கள் எவ்வளோ எல்லாருமே சரி பண்ணி எல்லாமே செஞ்சுருக்கோம். முக்கால்வாசி அவர் இந்த தொகுதிக்கோ இல்லை எல்லா தொகுதிக்குமே அவர் நல்லபடியாக செய்வார். அந்த நம்பிக்கை 100% எங்களுக்கு இருக்குது. 90, 95 கூட இல்லை, 100% எங்களுக்கு இருக்குது. புரியுதா? அது இடையில யார் பேச்சையாவது கேட்டுக்கிட்டு அவர் வேற மாதிரியா போயிட்டாதான் கஷ்டம். புரியுதுங்களா? தன்னிலையா நடக்கணும். தன்னோட செயல்பாட்டிலே இருக்கணும். அவர் சொன்ன மாதிரி அவர் வாக்குறுதிகள் எல்லாம் கரெக்டாக செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு அவர் 6 கொடுக்குறேன்னு இருக்கிறாரு. முடியாத காரியம். ஏன்னா இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு அங்கே போர் நடக்குது. அதில் ஒரு 2 கொடுத்தாலும் போதும். இல்லை வேணாம், இருக்கிற இதுவை கொடுத்தா கூட போதும். நீங்கள் நாட்டை மட்டும் நல்லபடியாக ஒரு ஆட்சி நடத்தினார்னாலே போதும். ஏழை எளிய மக்களுக்கு நல்லபடியாக ஆட்சி நடத்தினாலே போதும். ஒரு விஷயம் சொல்ல போனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சிஎம் ஃபஸ்ட்டு இருந்தெல்லாம் நம்ம ஸ்டாண்டின் அந்த தொகுதியும் அதுவும் இதே தொகுதி தான், இதுவும் ஒரே தொகுதி தான். ஆனால் இருந்தால 2 பேரை இருந்ததில் அவர் இருந்தது பணம் செல்வாக்கு நடமாட்சி. இங்கே பணம் நடமாட்டம் இல்லை ஒன்று. ஆனால் இப்போ இவர் நம்ம
விஜய் அவர் வந்து எதுவாக கடை எடுத்தேன் அதை எடுத்தேன் இது எடுத்தேன்னு சொல்லுங்கிறாங்க. சரி எடுக்கட்டும், எது எடுத்தாலும் சரி. ஆனால் இன்னொன்று எங்களுக்கு தேவை, நாங்கள் கூலிக்காரனா தாங்கிறோம். இன்னும் எங்களுக்கு வருமானம் இல்லை. எங்கள் கூலிக்காரனா தான் இன்னும் நாங்கள் அடிமையாக தாங்கிறோம். நாங்கள் அடிமையாக தாங்கிறோம். இன்னும் புரிதா இல்லையா? அடிமை நாயாக தாங்கிறோம். இன்னும் எங்களுக்கு ஏன்னு வச்சுக்க எந்த ஒரு உயர்வு எதுவுமே இல்லையே. நல்லா பக்காவாக போயிடுது சார். பஸ் எல்லாம் அருமையாக வருது. வேலைக்கு போகிறவங்களாம் ஃப்ரீயாக போகிறாங்க. எந்த டென்ஷனும் கிடையாது. நல்லா பண்ணுவார், இன்னும் நல்லா பண்ணுவார். நல்லது தான் செய்கிறாரு. குடியை எடுத்துட்டாரு, அது ரொம்ப சந்தோஷம். நம்ம குழந்தைங்களுக்கு நல்லா பாதுகாப்பு கொடுத்துருக்குறாரு. அதுக்கு நல்லா சிஎம்னா அவர் ஆசீர்வாதமாக இருக்க மாதிரி ஜெபிக்கிறோம். நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க. மெயினாக வந்து இங்கே குடிக்கு வந்து ரொம்ப குடி அதிகமாக அந்த காலையிலேயே நல்லா இப்போ அந்த குடியெல்லாம் இல்லாத இருக்குது. நல்லா இருக்குது சார். அது எங்களுக்கு ரொம்ப பாராட்டுதற்கான விஷயம். அது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். முக்கியமாக இங்கே நைட்டான கரண்ட் இல்லாத போயிடுது சார். இந்த இடத்துல கரண்ட் அது மாதிரி பாதிப்பு கொடுக்குது. அதுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் கரண்ட் கொடுக்கணும். அதுதான் சார். பெண்கள் பசங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். கல்வி நல்லா இருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூல், ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்து படிப்பு வசதி இல்லாத இருக்காங்க. பசங்க மெயினாக வந்து கல்வி கொடுக்கணும். அது நல்லா கொடுத்தா நல்லா இருக்கும். அது போது சார். இப்போ பெரம்பூர் தொகுதியில உடனே எனக்கு இதை மாற்றணும், இந்த பிரச்சனையை உடனே சரி செய்யணும்னா எந்த பிரச்சனை சொல்லுவீங்க? அப்படின்னு அது காவா பிரச்சனை தான் அதிகபட்சமாக இருக்குது. கொசு பிரச்சனை. ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணால். அதே மாதிரி வந்து கரண்ட்டு பிரச்சனை இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அடிக்கடிக்கு கட் ஆகுது. அதை சரி பண்ணால் முதல்ல அது நல்லாயிருக்கும். இந்த கரண்ட் கட் பண்ணுறதோட இந்த ஃபீஸ் கேரியர்லாம் யாரோ திருடி போயிடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. ஃபீஸ் கேரியர் திருடி போயிடுறது ஒன்று. அதுக்கு அடுத்து வந்து திருட்டு இது வந்து நிறைய இருக்குது ஏரியாவுக்குள்ளார. இல்லை இந்த ஏசி இருக்குங்களா, ஏசியில் வந்து காப்பர் கம்பியெல்லாம் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக இந்த ஒன் வீக்காக வந்து நம்ம சர்மான எல்லாம் வந்து திருடு போயிட்டே இருக்கு. இதை வந்து சரியான நடவடிக்கை எடுக்கும். எல்லா பிரச்சனையும் தீர்ப்பாங்க. இப்பதான் வந்திருக்காங்க. வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணோம். ஒரு குடும்பம் பண்றோம்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணோம். அது மாதிரி குடும்பம் பண்றோம். அது மாதிரி ஆட்சியில் இருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணுவார். நம்ம எடுத்தோடனே பண்ணுன்னா பண்ண முடியாது. எல்லாம் படிப்படியாக தான் ஏறணும். என்ன எல்லாம் செய்வார். இப்போ நல்லா தான் கொண்டு வராரு. மெயினாக என்ன சொல்கிறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்தந்த கேமரா போட சொல்லி மெயினாக அதை போடுவோம். என்ன மக்களுக்கு நல்ல மாதிரியாக பார்த்துனா போதும். நாங்கள் ஏழைங்க தான். என்ன நல்ல மாதிரியாக பார்த்துக்கினா போதும். வேறு எங்களுக்கு எதுவும் வேணாம். அந்த தம்பி நல்லா இருக்கணும். எங்கள் ஏரியாவில் கொசு தொல்லை இருக்குது. நான் கரண்ட் அப்பப்போ இல்லை, அதை சரி பண்ணி தருவேன்னு கேட்போம். ரேஷன் கடை இல்லாதவங்க ரேஷன் கார்டுன்னு கேட்போம். அவ்வளோதான், வேற எதுவும். இப்போ பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லப்பா. இப்போ பிராந்தி கடை வந்து பக்கத்தில் இருந்தது. பசங்க ஸ்கூல் போக முடியல, குழம்பு இல்லை. இப்போ பரவாயில்ல. இப்போ சந்திர இருந்தாலும் எடுத்துட்டாங்க. இப்போ மெயினில் தான் இருக்கு. இப்போ குழந்தைங்க நிம்மதியாக போதுங்க. எதுவும் பிரச்சனை இன்னும் இல்லை. எதுவும் இவ வந்து தொகுதிக்கு வந்தாரு. இன்னும் வந்து அவர் இன்னும் வந்து எட்டி பார்க்கல. ஃபர்ஸ்ட் அந்த தேர்தலுக்கு முன்னாடி வந்தார் பாருங்க, அவ்வளவுதான். அது வந்து அவங்க பண்ண வேலைங்க, அதனால வரல. இப்போ வந்து ஏதாவது ஒன்று மக்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யணுன்ற ஒரு அர்த்தத்தில் வந்து எட்டி பார்த்துட்டு மெயின் வந்து கரண்ட்டு வெயில் டைமில் உண்மையாகவே இருக்க முடியல. கரண்ட்டு டெய்லி ஆஃப் பண்ணுறாங்க. அது என்ன ப்ராப்ளம்னே தெரியல. பட் நம்ம அவரையும் குறை சொல்ல முடியாது. அங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம போய் நேரில் பார்க்கல. நம்ம அவரை சொல்ல முடியாது. அங்கே போய் என்ன நேரில் நடக்குதுன்னு நம்ம போய் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்காமலே வீட்டில் இருந்துக்கிட்டு விஜய் வந்தோடனே பார்த்தியா கரண்ட் ஆஃப் பண்ணுறானுங்க, அவனுங்களாம் இப்படி தான், அதுக்கு தானே விசிலுக்கு தானே போட்டிங்க, அப்படிலாம் கேவலமாக பேசுகிறாங்க. அதை நம்ம பேசக்கூடாது. அவருக்கு 1008 பிரச்சனை இருக்கும். ஒரு தொகுதியிலையும் போய் ஏன் கரண்ட் ஆஃப் பண்றீங்கன்னு அவரா நேரடியா வந்து பேசுவாரு. பேச முடியாது. நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். நம்ம இருக்கோம்னா என்ன ப்ராப்ளம், வெயில் டைமுக்கு பாக்ஸ் கூட எரிஞ்சு போகலாம், எவ்வளவு பிரச்சனை நடக்கும். எல்லாத்துக்குமே அவர் பொறுப்பாக முடியாது. எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல. வந்தா அது எப்படி நடக்கும்னு இந்த மாவட்ட செயலர் சிவா இருக்காரு, அவர் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். சார் இங்க வந்து அவரு சிங்கப்பெண்ணு இது போட்டாங்களே, அந்த மாதிரி ஏன்னா ஒன்று போட்டு இங்க ஆராய சொல்லுங்க. புரிதா இல்லையா? பெரம்பூர் தொகுதியில சிஎம் தொகுதியிலே ஆமா போட சொல்லுங்க. மெயினா கண்டிப்பா சொல்றேன், போட சொல்லுங்க. கண்டிப்பா போட சொல்லுங்க. அவரு ஏன் அவ்வளோ பிரச்சனை இங்கே இருக்குன்றீங்களா? நிறைய இருக்குதுங்க. கொஞ்சம் நெஞ்சல நிறைய இருக்குது. எங்களுக்கு வந்து பப்ளிக் கழிப்பறை இல்லை. எல்லாம் வந்து ரொம்ப பஸ் ஸ்டாண்டுக்கு வரவங்கலாம் ரொம்ப அவசரப்படுறாங்க. அவர் ஒரு மாதம் ஆயிடுச்சு, ஒரு தொகுதிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாரு. அவர் தொகுதியாக இது இன்னும் வந்து ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. என்ன அதை கொஞ்சம் வர சொல்லுங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு அவர்கிட்ட நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறோம். இந்த தொகுதியில் அவர் தானே கேட்டாரு. அவர் வந்து இந்த கோயிலை கட்டி கொடுத்தாரு. 30 வருஷமாக இந்த கோயில் அவர் வந்து கட்டுறாரு. பார்ப்போம், அது சரி சொல்லுவோம். நான் இந்த ஏரியா மொத்த பேரையும் பண்ண சொல்றேன். என்ன செய்யணும் செய்யணும் சொல்றதுக்கே பயமா இருக்குது. சொல்லிட்டு போய் அப்புறமா அடிக்க வந்துருவாங்க. என்ன பேசுறியா, என்ன
என்ன பிடிக்கும் அதெல்லாம் பேசுவாங்க. அவங்ககிட்ட பதில் சொல்லுங்க. இந்த ஏரியாவில் இருக்குன்னா சொல்றதுக்கே பயமா இருக்கு. இதை கோரிக்கை வந்து எங்களுக்கு வந்து அந்த பகுதியில் ஒரு 19 பேர் இருக்கிறோம். இந்த 2 தெருவு மட்டும் விட்டுட்டாங்க. அந்த தெருவுக்கு எங்க தெரியுமா, நம்ம பிராட்வே பெரியநமேஸ் தெருக்கும் பக்கத்து தெருக்கும் 2 தெருக்கு மீதி எல்லாருக்கும் வீடு கொடுத்தாங்க. அது போன ஆட்சியில் எல்லாரும் கொடுத்து உங்க 2 தெரு எல்லா தெரு நாங்க கொடுத்த எங்களுக்கு எழுதாம போயிட்டாங்க. போயிட்டு என்ன சொன்னாங்க, அப்போ வந்து காசு கொடுக்குற நேரத்தில் உங்களுக்கு அலாட் அடிச்சிட்டோம், நீங்க கொடுக்கலான்னு சொன்னாங்க. அலாட் அடிச்சுட்டு நீங்க உங்ககிட்ட காசு கேட்டாங்களா? காசெல்லாம் எதுவும் வாங்கல, அலாட் அடிச்சாங்க. ஆனா எங்களுக்கு எலெக்ஷன் வந்தோன்னா அந்த அலாட் எங்களுக்கு எதுவுமே இது பண்ணல. அதே போல அந்த இடத்துல வந்து 19 பேருக்கு வீடு இல்லாத இருக்கிறாங்க. நாங்களும் எவ்வளோ இடத்துல எல்லாம் போய் சுத்தணும், ஒன்றுமே இது இல்லை. அது விஜய் அவரும் கொஞ்சம் எங்களுக்கு இந்த வீடை பற்றி கொடுத்து ஸ்டாலில் எவ்வளோ பேருக்கு வீடு கொடுத்துக்கிறாங்க. எங்களுக்கு வீடு இல்லாத இருக்கிறோம் நாங்கள் பேர பிள்ளைங்களை வச்சுன்னு. அதனால எங்களை அந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு வீடு கொடுக்கும்படியே அவர் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் கல்வி சிறந்த முதல் இடத்துல வரணும் சார். படிப்பு தான் சார் முக்கியம். படிப்பு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. படிப்பு இல்லாத இந்த இடத்துல நிறைய பேர் படிக்காது இருக்காங்க சார். இந்த வேசார்படியில் இந்த சென்னையில் வந்து நிறைய பேர் படிக்காத, எவ்வளோ பேர் கஷ்டத்தில் தகப்பன் இல்லாமல் படிக்கிற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தணும். அவங்களுக்கு கவர்மெண்ட் சலுகை கொடுக்கும். அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா தூக்கி விடணும் சார். அது போதும் சார், வேற ஒன்றும் சார். பல்வி கல்வி கொடுத்தா பிள்ளைங்க அவங்களே வாழ்ந்து வந்துருவாங்க. அது ஒன்று போதும் சார். பெண்கள் பாதுகாப்புக்காக இப்போ புதுசாக ஒரு சிங்கப்பெண் அதிரடி படை போட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அது நல்லதுதான்பா. அது நல்லது, பெண்களுக்கு நல்லது. அதே மாதிரி பஸ் வந்து நேற்று நாங்கள் போனோம். பஸ்ல போயிட்டு ஏறலான்னு போனாக்கா நிக்கவே இல்லை. இத்தனைக்கும் நாங்கள் இதில் தான் நிற்கிறோம். நிற்காதே போறாங்க 2. நேற்று நடந்தது. அங்கேயே தான் நிக்கிறோம். அந்த இதுல டிராபிக்ல தான் நிக்கிறோம். நிக்காதே போறாங்க. பெண்களை பார்த்தா ஏன் அந்த மாதிரி நிக்காத போறாங்க பஸ்காரங்க? ஆண்களுக்கு பார்த்தா நிக்கிறாங்க, பெண்கள் பார்த்தா நிக்கிறாங்க. நாங்க இலவசமா கேட்கலையே எதுவுமே. எங்களுக்கு இலவசம் இல்லாத கூட நல்ல மாதிரியா செய்யுங்க. நாங்க வந்து பெண்களுக்கு இலவசமா கொடுங்கன்னு சொல்லல. ஆண்களுக்கு எப்படி அதே மாதிரி தான். பெண்கள் வந்து அவ்வளவு இதுவா கிடையாது. பெண்களை பார்த்தா ஏன் போறாங்க, பஸ் நிக்காத போறாங்க. அதுதான் மெயின். நான் ஆஸ்பத்திரி போனா கூட எதனா ஒரு எங்களுக்கு நான் படிக்கல, நான் வீட்டு வேலை தான் செய்யறேன். எதனா கேட்டா கூட ஒரு ரெஸ்பெக்ட் கிடையாது. போமா வாமா அப்படின்றாங்க. போ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலேயே. அதுதான், அதெல்லாம் இது பண்ணணும். கொஞ்சம் நல்லதா பார்க்கணும். ரொம்பவே நல்லது. இவங்க இருந்து ஒண்ணுமே பண்ணல. இப்போ அவர் வந்து எல்லாமே பண்றாரு. அவருக்கு சான்ஸ் கொடுத்தா தானே பண்ண முடியும். நான் இவ்வளோ கடன் ஆக்கி வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க எல்லாருமே. அவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாமே எடுத்துட்டு வெளியே வர முடியும். எல்லாமே ஸ்டார்டிங்லேயே இவ்வளோ கொடுக்கணும்னு அலௌன்ஸ் பண்ணியாச்சுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொறுமையா தானே செய்ய டைம் கிடைக்கும். அதெல்லாமே பொறுமையா செய்வாங்க. செய்யும் போது எல்லாருக்குமே செய்வாங்க. எல்லாமே அர்ஜென்ட் பண்ணிட்டா ஒரு ஆளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவர் செய்யும் போது கண்டிப்பா செய்வாரு. ஒரு ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் ஆம்பளை கொடுத்தா பொம்பளையோட பாதுகாப்பு தான் அங்கே அதிகமாக இருக்குது. அப்படின்ற போது போதும். ஒரு ஸ்டேஷனில் ஒரு ஸ்பெஷல் டீம் சுற்றுறாங்கன்னா அவங்க காரணம் இல்லாத சுற்ற மாட்டாங்க. அந்த பவர் அவங்களுக்கு குத்து வச்சிருக்காங்க. சின்ன சின்ன பசங்க எதோ பண்ணின்னு சுற்றுதுங்க. இன்னைக்கு அதுங்களாம் போலீஸ்கார மீனெல்லாம் வந்தால் பயப்படாதுங்க. இப்போ எல்லாம் பயந்து ஓடுதுங்க. அப்போ அந்த பவர் அவங்க கையில் இருக்குதுன்னும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு நம்பிக்கை இருக்கு. பாதுகாப்பு கொடுக்கணும், சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா செய்யணும். நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிக்க அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லியா. எங்கள் ஏரியாவில் எனக்கு இந்த கோயில் வரணும் கட்டணும். அது வந்து சொல்லு. ஒரு வயசான ஆயா ஏற்கனவே உங்களுக்கு பேட்டி கொடுத்துக்கிறாங்க. 5 வருஷம் ஐயா 10 வருஷம் ஆண்டாரு. யாரு? முக ஸ்டாலின். ஒரு 5 வருஷம் ஒரு ஆள்டன் சொன்னேன். நான் தான் சொன்னேன். இப்போ அதே சொல்றேன். எங்க ஏரியாவில் வந்து எங்களுக்கு எதுவும் வேணாம். எங்க மக்கள் எல்லாம் உங்களுக்கு தான். இந்த கோயிலை கட்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சிஎம் கட்டலன்னு வச்சுக்கா சிஎம் கிட்டே வருவோம்னு சொல்லு. புரியா? சொல்லு. ஒரு ஆயா இருக்காங்க இதே மாதிரி சொன்னாங்க 82 சொல்லு. ஆக்சுவலாக இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு வேலை வாய்ப்புலாம் அதிகமாக பண்றேன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அதுக்கான முன்னேற்பாடு எதனா இருக்கா? இல்லை அந்த மாதிரி எதனா செய்யணும்னு கேட்குறேன். இவ்வளோ வருஷமா அவங்க ஆட்சிக்கு இருந்தாங்க, பண்ணாங்க. நான் பண்ணலன்னு சொல்லல. அவர் வந்து இப்போ 1 மாசம் தான் ஆகுது. 1 மாசத்துல அவர் எவ்வளவு பண்ண முடியும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்களேன். 1 மாசம் தான் ஆகுது. வந்து இதை பண்ணு அதை பண்ணுனா அவர் எவ்வளோன்னு பண்ணுவாரு? பொறுமையா தானே ஸ்டார்ட் பண்ண முடியும். எவ்வளோ பேர் வேலை இல்லாம இருக்காங்க. எல்லாருமே பொறுமையா தான் ஸ்டெப் எடுத்து பண்ண முடியும். இப்பதான் ஸ்கூல் ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுவாங்க. பொறுமையா எல்லாம் பண்ணுவாங்க. அதான் இப்பதான் தொழில்துறை அமைச்சர் வந்து போயிட்டு வந்திருக்காங்கல்ல. அவங்க அந்த இதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கும்போது எடுத்தமாக கௌத்தமான முடியாதுல்ல. ஒரு விஷயத்த பொறுமையாக பண்ணாதான் எல்லாமே பார்ப்போம். 30 நாள் தான் ஆயிருக்குது. 30 வருஷம் ஆகல. நீங்க உயரத்துக்கு ஏதாச்சும் ஒரு கோரிக்கை இருக்கு சார்? ஒன்று செய்யலாம் சார். ஒன்று எங்களுக்கு இல்லை. இனி அந்த குடியை நிறுத்தினா ஒன்று கல் யாரு? சீமான் சொன்னார்ல. ஆனா கல் எடுத்துன்னு வந்தாலும் வேலைக்கு ஆகாது. எல்லாமே போதை தான். உண்மையே இல்லையா? அது கண்டிப்பா அம்சம் போதை தான், மாவா போதை தான், எல்லாமே போதை தானே. இதெல்லாம் தேவையில்லைங்க. ஆனால் ஒன்றுன்னு நான் சொல்கிறேன்,
விஜய் சார் எத்தனை வந்தது ஒன்றும் குறை சொல்ல. ஆனால் மற்றவங்களுக்கு நல்லபடியாக செஞ்சாருன்னா சந்தோஷம். தொழில் வேணும், எங்களுக்கு வருமானம் வேணும். என் பொண்டாட்டி பிள்ளை பார்த்தா காதில் கம்மல் போடணும், என் பிள்ளை மோதிரம் போடணும், அந்த மாதிரி தான் எனக்கு வேணும். ஓகே, இப்போ அந்த மாதிரி பண்ணா எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க நீங்கள் ஒரு கோரிக்கையை வச்சா என்ன வைப்பீங்க? அதுதான் கேட்குறேன், கோரிக்கை அதுதாங்க. இல்லை சார், இல்லை எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரிலாம் இருக்குது, இதை பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம் சார், இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக எங்களுக்கு நிறைவேற்றுவார் நம்புறீங்களா? அது நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பாக நிறைவேற்றுவார். உடனே பண்ண முடியாது இல்லையா, ஒரு எல்லாரும் வந்த உடனே பண்ண போகிறது இல்லை. அவருக்கும் நம்மளுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் இல்லையா, டைம் கொடுத்தா தானே அவர் நிறைவேற்ற முடியும். கண்டிப்பாக இருக்கும், இருந்ததுனால தான் எல்லாருக்குமே அவர் ஓட் பண்ணியிருக்கோம். நியூஸ்ல என்ன போட்டாங்க, வரலாறு காணாத அளவுக்கு அவருக்கு ஓட்டிங் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா எல்லாருமே நம்பி ஓட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நம்புறோம், நம்பி தானே ஓட்டே போட்டிருக்கோம். கண்டிப்பா சார் நம்புறோம், 100% நம்புறோம். கண்டிப்பா பண்ணுவார், பக்கா பண்ணுவார். நிறைவேற்றுவாருன்னு நம்பிக்கையில தான் ஓட்டு போட்டோம். அதை கடவுள் தான் காப்பாற்றணும், நிறைவேற்றி தான் ஆகணும். அதுக்கு மேலே நம்ம ஒன்றே சொல்ல முடியாது. நிறைவேற்றுவாரு, இப்பயே குடிய பழக்கத்துலேருந்து விடுதலை கொடுத்துருக்கிறார்ல, நம்புறோம். சிஎம் விஜய் அவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 500 கூட கொடுக்கலாம், 1000 தரலாம். குறைஞ்சி 90% கொடுக்கலாம். 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம். 100க்கு இப்போ மார்க்கே இல்லையே, 100க்கு மேலே தான் கொடுக்கணுமே. 100 நீங்கள் கம்மியாக தான் சொல்லிக்கிறீங்க. 100க்கு 100 கொடுக்கலாம். 100க்கு 100 கொடுக்க வேண்டியதா? நான் 95 கூட கொடுப்பேன், 100 கூட கொடுப்பேன். புரியுதுங்களா? 100க்கு 100 அவர் செய்வார். எங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால அவர் மேலே எந்த ஒரு இதுவும் கிடையாது. செயல்பட்டு அவர் நல்லபடியாக வாக்குறுதிங்களை செய்யலைனாலும், ஏன்னா அங்கே கல்லாவில் காசு இல்லை, அதனால அவரையும் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இனி அவர் ஒரு வருஷமோ 6 மாதமோ ஒரு பதவியில் இருந்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நிறைவேற்றுவார். அந்த நிறைவேற்றினாலே போதும், இல்லாதவங்க கொடுத்தாலே போதும். அது எங்களை மாதிரிலாம் அன்னாடம் காய்ச்சிங்க நாங்களாம் இன்னைக்கு போனால் தான் எங்களுக்கு உண்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு தூக்கி விட்டாருன்னா கூட போதும்.